வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கங்க. ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஒரு 400 மீட்டர், ஒரு 300-400 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ்க்குள்ள ஒரு 33 சென்ட் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. அன்அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்லைன் பட்டா எல்லாமும் ரெடியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, அண்ணன் தம்பி 2 பேர் வந்து சைனிங் அத்தாரிட்டி. 33 சென்ட்டு, ஒரு சென்ட் வந்து 18 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஒரு 24 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த ரோடை அப்படியே ஜாயின் ஆகிடுதுங்க. கொஞ்சம் ஒட்டி பார்த்தோன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த பக்கம் இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பாருங்கள், இதுதான் பிஎன்ஆர் கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்துக்கு எக்ஸாக்ட் பக்கத்துலேயே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, தனியாக இருக்குது. அதுவும் இது உங்களோட சேர்ந்தது தான். மற்றபடி பார்த்தோன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நிறைய கோர்ஸ் எல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா நம்ம கோர்ஸ் இருக்குது. பட் அது ஸ்கொயரே வர்ற மாதிரி தான் வருது. ஸோ வேஸ்டேஜ் எதுவுமே ஆகாது. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு வேஸ்டேஜ் கண்டிப்பாக எதுவும் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. இமீடியட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வில்லா கட்டி சேல்ஸ் பண்ணுறதுனாலும் இமீடியட்டாக சேல்ஸ் ஆகிடும். ஏன்னா அங்கே நியர்பையில் வெரி வெரி க்ளோஸில் நமக்கு ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஒருவேளை நம்ம வந்து பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக சோல்ட் அவுட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராசஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் இமீடியட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா இவ்வளோ நியர்பையில் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா பெருசாக நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுங்கள், நேரில் வந்து பார்க்கலாம். நம்ம நேரில் உட்காந்து ஓனர் கூட பேசணும்னா இமீடியட்டாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம உட்காந்து பேசிடுவோம். ஒரு நாள் முன்னாடி சொன்னால் போதும். பிஎன்ஆர் கல்யாண மண்டபத்துக்கு எக்ஸாக்டாக பக்கத்துலேயே வருது பாருங்கள். நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்தால் கூட ரொம்ப நியர்பை தாங்க. ஒரு 600-700 மீட்டர் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஜிஎஸ்டி நம்ம பஸ்ஸுக்கு போகிறதுனாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வாக்கபிளில் போயிடலாம். ரெசிடென்ஷியல் ஏரியான்றதால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குறது பார்த்தோன்னா இப்போ வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க தான் அதிகம். இப்போ அவங்க எல்லாருமே நினைப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக எந்த டைம்னாலும் நம்ம வந்து வேலைக்கு போய்ட்டு வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8 o'clock 9 o'clock லேடிஸே வர்ற மாதிரி இருக்கும் வேலை முடிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் வர்ற மாதிரி இடம் தான் நிறைய பேர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் வில்லாஸோ கட்டி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னா இமீடியட்டாக நம்ம வாங்கிடலாம். ஏன்னா அவ்வளோ நியர்பையில் அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு இண்டிவிஜுவல் வீடோ வில்லாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது. பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை இம்மீடியட்டாக வாங்கி உங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏரியா தான். பாருங்கள், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கு. உண்மையாகும், நேர்மையாகும். நன்றி.